பெண் மருத்துவர் படுகொலை சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் நாளை காலை 6 மணி முதல் நாளை மறுநாள் காலை 6 மணி வரை, அதாவது 24 மணி நேரம் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என இந்திய மருத்துவர்கள் சங்கம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. நோயாளிகளுக்கு எந்த சிரமம் இன்றி இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. தற்போது இந்திய மருத்துவர்கள் சங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். ராஜா, இந்திய மருத்துவர்கள் சங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். வணக்கம். இந்திய மருத்துவ சங்கம் ஒரு சில முக்கியமான கோரிக்கைகளையும் அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஆர்ஜிகார் மருத்துவமனையில் ஏற்பட்ட அந்த பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் பலாத்காரம் கொலை சம்பவம் தொடர்பாகவும், அதே போல் மருத்துவமனையை சிலர் அங்கே சூறையாடியது விவகாரமும் அடிச்சு நொறுக்கிய விவகாரமும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு முறையாக மருத்துவர்களுக்கு ஒரு சட்டம் வழிவகுக்க வேண்டும். அதே போல் விமான நிலையத்தில் இருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போல் மருத்துவமனையில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். சிசிடிவி கேமராக்கள் இருக்க வேண்டும். இதே போல் இந்த பெண்ணிற்கு நேர்ந்த அநீதிக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான தக்க தண்டனை வழங்க வேண்டும். மேலும் அந்த பெண்ணை இழந்து வாடும் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போல் மருத்துவர்களுக்கு போதிய வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த கட்டமாக நாளை முதல் ஒரு நாள் அவர்கள் போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது நாடு முழுவதும் காலை 6 மணி முதல் அடுத்த நாள் காலை 8 மணி வரை இந்த போராட்டம் இருக்கும் என இருக்கிறார்கள். எமர்ஜென்சி சர்வீஸை தவிர மற்ற அத்தியாவசிய பணிகளை தவிர மற்ற பணிகள் எதுவும் அவர்கள் செய்ய போவதில்லை என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.